நாங்களாம் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு எபிசோடு பார்த்துடலாங்களா? ஓகே நண்பா, அன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் ஒரு எபிசோட் மாதிரி சொல்ல போகிறேன், அதாவது அனுபவத்தில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பரவாயில்லைங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரியாக தான் போச்சு. ஆனால் இருக்க பரவாயில்ல, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ ஃபுல் வீடியோ ஒரு வீடியோ போடுவோம், ஒரு எபிசோட் போடுவோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம். வாய் கொளருது. ஓகே நண்பா, அப்போலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 வயசு அல்லது 5 வயசுக்கு விட கம்மியாக தான் இருக்கும்னு வைங்களேன். 4, 5 அந்த மாதிரி இருக்கும். ஊருக்குள்ளெல்லாம் அப்போலாம் ஒன்றா சேர்ந்து தான் விளையாடுவோம். இப்போ மாதிரி அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எல்லாம் அப்போலாம் கிடையாதுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் விளையாடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு கோவில் இருக்கும். கடைசியாக கோவில் எப்போவுமே கொண்டு போய் கடைசியாக வச்சுருப்பாங்க, இல்லைன்னா முன்னாடி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கோவில் கடைசியாக இருக்கும் ஊரை தாண்டி. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 மரம் பெரிய பெரிய மரமாக இருக்கும். அதாவது சின்ன பசங்களும் ஏறுற அளவுக்கு இருக்கும்னு வைங்களேன். ஹைட் கம்மியாக ஆனால் பெரிய மரமாக இருக்கும். பூவரச மரம், அந்த மஞ்சள் கலர் பூ பூக்கும் பார்த்திங்களா அழகா. அந்த ஏரியாவே நல்லாயிருக்கும் குழு குழுன்னு. அங்கே தான் போய் விளையாடுவோம் நாங்கள்லாம் சின்ன பசங்க எல்லாருமே. மரங்கொத்தின்னு சொல்லி ஒரு விளையாட்டுங்க, சூப்பராக இருக்கும். அதாவது கொஞ்சம் ரிஸ்க்கான விளையாட்டு தான் சின்ன பசங்களுக்கு. இப்போ எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தர் அவர் அவுட்டுன்னு வச்சுக்கோங்க. அவர் மற்றவங்கள யாரோ ஒருத்தங்களை அவங்க டச் பண்ணிட்டாருன்னா அவங்க அவுட்டு. மறுபடியும் அவங்க இன்னொருத்தங்களை இது பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ 5 பேர் இருக்கிறோம்னா 5 பேருத்தில் ஒருத்தர் அவுட்டுங்க. ஒரு ரவுண்ட் போட்டுக்குவோம். ரவுண்ட் போட்டு ரவுண்டுக்குள்ளே ஒரு குச்சி. அந்த குச்சியை யார் அவுட்டோ ஃபஸ்ட்டு எப்படி யார் அவுட்டுன்னு தீர்மானிக்கிறதுனா ஷார்ட் பூத் 3 போட்டு பார்ப்போம். அதில் யார் அவுட் வராங்களோ அவங்க தாங்க அந்த மற்றவங்கள டச் பண்ணணும். ஒருத்தர் அந்த அவுட் ஆனவங்களுக்கு அந்த அவுட் ஆகாத கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் அந்த குச்சியை எடுத்து 2 கால் இருக்கு பாருங்கள், ஒரு காலை மேலே தூக்கி, இந்த நாய்கள்லாம் வேலை செய்யும் பாருங்கள் கரண்ட கம்பத்தை பார்த்தா, அந்த மாதிரி ஒரு காலை மேலே தூக்கி அந்த இப்போ ரைட் காலை மேலே தூக்குறோம்னா ரைட் கையில் அந்த குச்சி அந்த சந்தில் 2 காலுக்கு நடுவில் வேகமாக வீசுறது. எவ்வளோ தூரத்தில் போய் விழுந்தாலும் சரி, நம்மளால் முடிகிற அளவுக்கு தூரமாக வீசுறது. அந்த அவுட் ஆனவங்க போய் அந்த குச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே மீதி இருக்கிறவங்கெல்லாம் மரத்தில் ஏறிக்குவோம். மரத்தில் அவங்கவுங்களால எங்கெங்கே முடியுமோ அங்கங்கே ஏறி உட்காந்துக்குவோம். அந்த அவுட் ஆனவர் போய் அந்த குச்சி எடுத்துகிட்டு இந்த ரவுண்டுக்குள்ளே போட்டு மறுபடியும் மரத்தில் ஏறி இதில் யாரோ ஒருத்தரை டச் பண்ணணும். அந்த டச் பண்ணுறதுக்குள்ளே இங்கே மரத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் இறங்கி அந்த குச்சி எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் இவர் தான் அவுட்டு. மறுபடியும் அதே மாதிரி வீசுவோம். இந்த இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் மறுபடியும் முதல்லேருந்து. அப்படி யாரும் இறங்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அவுட் ஆனவர் போய் யாரோ ஒருத்தரை டச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவுட்டு. இவர் மறுபடியும் கிளம்பிக்கலாம், அவர் அவுட்டு. இப்படி தான் இருக்குங்க. சூப்பராக இருக்கும் விளையாட்டு, ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க்கான விளையாட்டு. மரத்தில் ஏறும்போது இறங்கும்போதெல்லாம் பார்த்து விளையாடணும். ஆனால் நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் போல் எந்த விபத்துமே ஏற்பட்டதில்லை. ஜாலியாக இருக்கும். எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம். இந்த மாதிரி நிறைய விளையாட்டுக்கள், நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துருக்குதுங்க. அப்போது சின்னதாக ஏதாச்சும் விபத்துக்கள் நடந்தாலும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டோம். வீட்லேயும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சரி பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் விளையாட போகாது, இப்படி நடந்தனால கண்டிக்கவே மாட்டாங்க. எல்லாம் ஜாலியாக இருப்போம். அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில. அப்புறம் நம்ம என்னங்க பண்ணுறது? ஃபோன்லேயே மூழ்கியிருக்கோம், டிவிலேயே மூழ்கியிருக்கோம். பழைய காலங்களில் அதெல்லாம் ஒரு காலம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொன்னது இதுக்கு தான். ஓகே நண்பா, மூச்சு வாங்குது, தொடர்ந்து பேசுகிறோமா? அது ஃபஸ்ட் டைமா? பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் நம்மளுடைய நிறைய விளையாட்டுக்கள், இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். பார்க்கலாம், தொடர்ந்து சந்திப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போன்ற வீடியோக்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டு, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு, ஷேரு கமெண்ட் இதெல்லாம் பண்ணி விடுங்க. மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். டாட்டா பை பை. அதுவரை உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேஷ்.